ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு சன்ஸ் ஆஃப் லக்ஷ்மி. இப்போ குல்பி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கோங்க. மணி என்னன்னா 12 மணி. 11 மணிக்கு நைட்டு 12 மணி சொல்லிட்டு இருக்கேன். நைட்டு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இதை நான் நாளைக்கு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒருத்தர் இருக்கிறாங்க, எனக்கு பண்ணாதான் தூங்குவோம். 2 டேஸாக கேட்குறீங்க, எனக்கு பண்ணியே தரலாம். அதுக்குதான் இப்படி பண்ணனா நானும் நாளைக்கு பண்ணுவோம் சமாளித்து கொண்டு வந்துருக்கேங்க. மூவிஸ் தூங்கவே ஒரு 10:30 கிட்ட ஆகிட்டு இப்போ ஒரு 11 o'clock வரை அப்படியே கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன். ஓகேடா படுத்துட்டு நாளைக்கு பார்த்துக்கலான்னு. அம்மா நாளைக்கு செஞ்சால் நீங்கள் நாளைக்கு வச்சு தான் சாப்பிட முடியும்ல, இன்றைக்கி பண்ணி வச்சாதான் நம்ம நாளைக்கு எடுத்து சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியே ஆகணும் அப்படின்னு. இவன் ஆர்கியூ பண்ணுறதுக்கு இவன் தூக்கம் இல்லாமல் அப்படியே முடிச்சுட்டே இருக்கிறான். வேறு வழியில் வா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால், அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சு இப்போ ஊற்றுற ஸ்டேஜ் வந்தாச்சு. 1 hour கிட்ட ஆகிட்டுங்க. ஐயோ சின்ன ப்ராசஸ் தானே ஆரம்பித்தோம். பாதி தூக்கத்துலேயே நின்று கிண்டி எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்கோம். சார் இதை ஊற்றி வைக்கிறதுக்கான ஸ்டிக்கு எல்லாம் நான் கழுவி கொடுத்தேன். உட்காந்து கிளியராக தொடச்சிட்ருக்கான். இவனுக்கு ஒன்று வேணும்னு எவ்வளோ டைம் வேணாலும் முடிச்சுட்ருக்கான். வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக குல்பி ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஊற்றி வச்சுட்டு தான் படுக்கிறது தூக்கமே வரும்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி தான் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடந்துட்டு 12 மணிக்கு வீடியோ எடுத்துட்டு உட்காந்துருக்கேன். எல்லாமே கழிச்சாச்சு அங்கேஷ்மா. நல்லா காஞ்சிக்கல ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போ குல்பி ரெடி ஆகிட்டலாங்க. அதை நம்ம எதுலையாவது மாற்றி ஊற்றி வச்சாதான் நெக்ஸ்ட் டே அது ரெடி ஆகும். அப்படிங்கிறதுனால ஐஸ் ஊற்றி வைக்கிற மவுலில் தான் நான் ஊற்றி வைக்கிறேன். இது லாஸ்ட் இயர் மேங்கோ ஐஸ் பண்ணப்போ நான் யூஸ் பண்ணது. 1 year அப்படியே இருந்தது. நெக்ஸ்ட்டு குல்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து அதை ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இதில் ஊற்றி வச்சு ஒரு 12 hours ஃப்ரீசரில் நீங்கள் வச்சு நெக்ஸ்ட் டே எடுக்கும்போது அது நல்ல குல்பி மாதிரி கட்டியாகி வந்துடுங்க. இப்போ கொலன்னு இருக்குல்ல, அது எதுலையாவது அட்லீஸ்ட் நம்மகிட்ட இது இல்லை அப்படின்னா கூட ஒரு கிளாஸில் எதுலையாவது ஊற்றி அதில் ஸ்டிக்கோ ஒரு ஸ்பூனோ ஏதாவது போட்டு வச்சா கூட அதுவும் நம்ம குல்பி ரெடி பண்ணிடலாங்க. எனக்கு ஊற்றுனது போக கொஞ்சம் மீதி இருந்தது. ஆல்ரெடி குல்பி வாங்கியிருந்தோம் ஸ்பாட் மாதிரி, அந்த செராமிக்ஸ் ஆனது அது வந்து அந்த பவுலு. அதை ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன்னா அந்த மீதி உள்ளதை இப்போ அதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மீதி அதுவும் ஒரு பவுல் கிட்ட இருந்தது. அந்த குல்பி பவுல்லையே அதுவும் ஊற்றி வச்சிட்டோம். அது ஒரு செராமிக்ஸ்லான ஒரு பவுல் மாதிரியானது, அதுக்கு மூடி இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஊற்றி வச்சோம் மீதியை. இப்போ தேவையான அந்த குல்பி எல்லாமே ஊற்றி எடுத்து வச்சாச்சுங்க. இதுவரை குல்பி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணல. இப்போ அடுத்து வரதெல்லாம் குல்பி எப்படி பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவை பின்னாடி ஷேர் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் மட்டும் வாங்க பார்க்கலாம். குல்பி செய்கிறதுக்கு ஒரு 3 பொருளை வச்சு செஞ்சிடலாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு பாலை காய வைக்கிறேன். இதில் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். இது தாங்க கொஞ்சம் லாங் ப்ராசஸ். இந்த 1 லிட்டர் பால் வந்து மேக்ஸிமம் ஒரு 1/2 லிட்டர் பால் வர்ற அளவுக்கு சுண்டி வரும்னு சொல்லுவோம்ல, அது வர கொஞ்சம் காய்ச்சி எடுக்கணுங்க. அந்த டைம் வர நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு இடையில இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணணும். வாங்க அதை ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பால் வந்து அடுப்பில் சிம்மில் போட்டு வச்சிடலாம். இதுக்கு நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பாதாம் எடுத்துக்கோங்க. 15-20 பீசஸ் கிட்ட எடுத்துக்கோங்க. அதில் பிஸ்தா கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் ஒரு 20 பீசஸ் இருக்கும். கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துக்கலாங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த 3ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கலாம். அதாங்க இதுக்கு சேர்க்கக்கூடிய நட்ஸ் பவுடர். இப்போ நட்ஸ் பவுடர் ரெடி ஆகிட்டுங்க. கொஞ்சம் குறன்னு 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. குல்பி செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. 3 பொருள் தான். ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி வச்சுட்டோம். நட்ஸ் பவுடரும் ரெடி ஆகிட்டு இனிப்புக்கு தேவையான மில்க் மைடோ அல்லது சுகரோ ஏதாவது யூஸ் பண்ணிட்டோன்னா குல்பி ரெடி ஆயிரும். இதில் லாங் ப்ராசஸ் என்னென்னா இந்த பால் காய்ச்சறது தாங்க. இது காய்ச்சினதும் எடுத்து வைக்க முடியாதா, நல்லா கொஞ்சம் சுண்டை காய்ச்சணும் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தாண்டி பொறுமையாக இருந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கண்டுக்காமல் இருந்தேன்னா அது பொங்கி வடிய ஆரம்பிச்சிருது. இதுக்கு தான் ரொம்ப பொறுமையாக இப்போ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ரெடி ஆனதுமே குல்பி ரெடி ஆயிரும். நட்ஸ் பவுடர் ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. குறன்னு அதையும் சேர்த்து விட்டுலாம்.
தெரியுது தெரியுது. போட்டு நல்லா கலந்து விட்டுலாங்க. அடுத்து இது இனிப்புக்கு வந்து நீங்கள் சுகர் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை, அது உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன என்ன இனிப்பு வேணால் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகரு, நாட்டு சர்க்கரை இது மாதிரி. என்கிட்ட இப்போ மில்க் மெய்டு இருக்குங்க, அதனால நான் தேவையான சுகர் வந்து இந்த மில்க் மெய்ட் தான் ஆட் பண்ணிட போகிறேன். நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். அதனால இருக்கேன். எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அது உங்களோட இஷ்டம். நல்லா ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க குல்ஃபி. கொஞ்சம் அதிகமான ஸ்வீட்டே தான் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேங்க, ஏன்னா கலரிங்காக தான். கொஞ்சம் எல்லோயிஷாக தெரியும் ஒயிட்டாக இல்லாமல் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் குங்குமப்பூ அந்த மாதிரி எதுவும் வச்சுருந்தாலும் அதை கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு வச்சோல டேரெக்டாக கொதிக்கிற பாலில் போட்டால் கூட உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் கிடச்சிரும், அதில் கலரும் கிடச்சிரும். என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, அதனால் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சுங்க. இதில் 3 பொருள் சொன்னேன்னா, பால் ஆட் பண்ணிட்டோம், நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிட்டோம், மில்க் மெய்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். அது ஆப்ஷனல் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கலர் பவுடர் எதுக்கு யூஸ் பண்ண முடியாதுல்ல, கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி லைட்டான ஒரு மஞ்சள் பவுடர் போட்டிருக்கேன். இது போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மறுபடியும் கொதிக்க விட்டுருங்க. அந்த மஞ்சள் பவுடர் ஸ்மெல்லு, நட்ஸோடது எல்லாமே நல்லா மில்கில் கொதித்து வரும்போது அது ஒரு செம ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. நல்லா குழுன்னு ரெடி ஆகிட்டுங்க. இதை ஆற வச்சு நம்ம எந்த மாதிரிலாம் குல்ஃபி வேணுமோ, என்னென்ன சைஸில் வேணுமோ அந்த பவுல் மாதிரி அந்த குல்ஃபி ஸ்டிக் எது இருந்தால் நம்ம ஊற்றி வச்சுக்க வேண்டியான். இது நெக்ஸ்ட் டே மார்னிங்க குல்ஃபி ரெடி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணுறோம். ஒரு 12 hours நீங்கள் ஃப்ரீசரில் வச்சாலே ரெடி ஆகிடும். ஓப்பன் பண்ணி இது எந்த அளவுக்கு சொதப்பாமல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ எல்லோரும் வெயிட்டிங் ஆகுது. ஆமாம்மா, பார்த்துடலாமா? சூப்பராக வந்திருக்கு. குல்ஃபி நல்லா வந்திருக்கு. ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு தாங்க எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ரொம்ப டைட்டாக இருந்தது, ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு. கொஞ்சம் தண்ணியிலலாம் கீழே காமிச்சதோட இப்போ லூஸ் ஆகிட்டு செமையாக வந்துருக்கு. உனக்கா? ஐயா, இப்படி இருந்து இப்படி எடுத்து சூப்பரா இருக்கு. வச்சிடவா? குல்ஃபி ஒரு சூப்பரான ஆகிட்டுங்க. நல்லாவே எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு டேஸ்ட்டில் கரெக்டான குல்ஃபி எப்படி வருமோ அது மாதிரி வந்திருந்தது. நான் இந்தளவுக்கு வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.